இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாமா, நான் பாத்துட்டேன். குடு, அத குடு. என்ன உன்கிட்ட தானே இருந்துச்சு? ஓ யா, கூல் கூல். ஓ, கரைஞ்சிருச்சு. ஓகே ஓகே. வா. ரிஷி ப்ரோ. ஓ என்னாச்சு? ஆமா, உங்க கவனம் எங்க இருக்கு? அதுவா, ஆக்சுவலி ஸ்ரீ கிருஷ்ணா ராதாவோட காதல் கதை பார்த்துட்டு இருந்தேன். அதுல நான் கிருஷ்ணனா அப்புறம் லக்ஷ்மி ராதா இல்லையா? தெரியாதானே சொன்ன. எப்படி? உன் போன திமிர வேற எங்கேயாவது போய் காட்டு, புரியுதா? நான் எங்க உன் ஃப்ரெண்டு கிட்ட வந்தேன், அவன் தான் என் கிட்ட பேச வந்தான் உன்னை விட்டு. நான் ஒன்னும் இவன் கிட்ட வரல. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? உன்னுடைய லெவல் என்னன்னு அவன் காட்டிட்டான், அதுவும் எல்லாரும் முன்னாடி. வாயை மூடு. என்கிட்ட இந்த மாதிரி பேச உனக்கு எங்க தைரியம் வந்துச்சு? தைரியத்தை பத்தி பேசாத. நான் உண்மையான தைரியத்தை காட்டணும், நீ இங்க இருந்து ஓடி போயிடு. பாரு நேஹா, நீ பேச்சு மறக்காத, இங்க இருந்து கிளம்பு. நான் ஒன்னும் பேச போகல, இவதான் பெருசு பண்ணிட்டு இருக்கான். அதோட பணத்தை முறை வேற காட்டுறான். சரி, கணக்கு சொல்ல. இனி வரைக்கும் நீ எவ்வளவு சம்பாதிச்ச? சம்பாதிச்சது உங்க அப்பனும் உங்க அண்ணனும் தான். தண்ட சோறு சாப்பிட்டு இவ்வளவு திமிரு. வாயை மூடு, இல்லனா அப்படியே அரைஞ்சிருவேன். சொல்லி கவனி, இதோட லாங்குவேஜ் கவனி. என்ன லோ கிளாஸ்னு சொல்றா இவன், அதை விட லோ கிளாஸ். மரியாதை தெரியாதா உனக்கு? சோனியா, ப்ளீஸ் இதை விட்டுரு. ஏன் மூட கெடுத்துக்கிறீங்க? இன்னைக்கு செலிப்ரேஷன்ல என்ஜாய் பண்ணலாம். அத பண்றதுக்காக தானே இங்க வந்து அலையறீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நீங்க பாத்துக்க மாட்டீங்க. அத வெக்கம் கெட்டு போய் இங்க வரீங்க. சோனியா, போதும். நானும் உன்ன மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா நீ தாங்க மாட்டேன். எங்க அக்கா இங்க இருக்காங்க, அதனால நாங்க இங்க இருக்கோம். உங்க அப்பா தான் எங்க அக்காவை இங்க கூட்டிட்டு வந்தாரு, அதனால தான் நாங்களும் இப்ப இங்க இருக்கோம். அப்புறம் எங்க மாமா கூட்டிட்டு வந்தாரு, அதனால நீ இப்ப எங்களை கேவலமா பேசுனா உங்க அண்ணனையும் அப்பாவையும் சேர்த்து நீ கேவலமா பேசுற மாதிரி அர்த்தம் ஆயிடும். வாங்க இருந்து போலாம். எதுக்காக அவகிட்ட நீ போய் பேசிக்கிட்டு இருக்க? நீயே பார்த்தல, சரியான லோ கிளாஸ் பீப்புள். இவங்க கிட்ட எல்லாம் பேசவே கூடாது. முதல்ல லக்ஷ்மி மட்டும் இந்த வீட்டை விட்டு போட்டோம், அப்புறம் நான் யாருங்கறத காட்டுறேன். சோனியா, ஏய் வாயை மூடு. உன்னாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்துச்சு. அப்புறம் நீ உன்னோட முகத்தை என்கிட்ட மறுபடியும் காட்டாத. ஒண்ணு பண்ணு, நீ கிளம்பு. அந்த நேஹா இருக்கால, போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. சீக்கிரம் போ போ. ரிஷி ப்ரோ, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. இந்தாங்க, முதல்ல இதை குடிங்க. இந்தாங்க. அட, எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்க. வேணும்னா நீயே குடியண்டா. எதுக்கு தொல்லை பண்ற? எனக்கு வேண்டாம். நான் லக்ஷ்மி கிட்ட போறேன். அவங்க கிட்ட போறதுக்காக தானே நான் கூல் ட்ரிங்க் குடுக்கறேன். முதல்ல குடிங்க. ஐ மீன், நீங்க இந்த கூல் ட்ரிங்க் குடிக்கணும். அப்போ உங்க மைண்டும் கூலா இருக்கும், கூலா ஃபீல் பண்ணுவீங்க. கூலா ஃபீல் பண்ணிட்டு அங்க போனா லக்ஷ்மி நீ கிட்ட எப்படி பேசுவீங்க? தீயா அள்ளி விடுவீங்கல்ல, அப்படிதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி ப்ரோ, ப்ளீஸ். சந்தோஷமா? எஸ், வெரி குட் ரிஷி ப்ரோ. இப்ப பாருங்க, உள்ளுக்குள்ள தைரியம் வந்துரும். மனசுல பட்டதெல்லாம் நீங்க தைரியமா வெளியே சொல்லுவீங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க இங்க உட்கார்ந்துருங்க. இது நல்ல இடம். நீங்க இங்க உட்காருங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஐ ஷிட் வை ஐ லட்டு ஈட். சித்தி, லட்டு மட்டும் இல்ல, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன். நீங்க நிம்மதியா இங்க உட்காருங்க. ஓகே? இங்கேயே உட்காரணும், எங்கேயும் போயிடக்கூடாது. இங்கேயே இருங்க. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன் இங்கேயே? ஐ லட்டு ஈட். ஓ காட், இங்க வந்து மாட்டிக்கிட்ட. என்னமோ பண்ண போய் என்னவோ நடக்குது. ஐ லட்டு ஈட். கொஞ்சம் வாய் மூடுங்க. சும்மா உட்காரு, உன்னை லட்டு ஆக்கிடுவா. உட்காரு. யூ லட்டு மீ. வராதீங்க. எப்ப பாரு லட்டு 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 லட்டுன்னு. மரியாதையா உட்காருங்க, இல்லைன்னா கட்டி போட்டுடுவேன். யூ ஸ்டாப் ஸ்டாப். யூ கட்டி போடுவேன் மீ. எஸ், நான் உங்களை கட்டி போடுவியா? ஐ கோ கட்டி போடுவேன். யூ கட்டி போடுவேன் மீ. ஐ லட்டு ஈட். லட்டு ஈட். Oh my god. லட்டு, ஐ கோ லட்டு. இதோ நான் போய் லட்டு கொண்டு வந்து தரேன். நாங்களும் இங்கேயே இருப்போம். ஸ்டாப்.
1 2 3 4 5 laddus. 10 laddus. 10. Okay? 10 laddus. 10 laddus. I eat laddu. You laddu. Laddu. I laddu eat. I laddu. Laddu eat. 10 1 2 3 6 7 10 laddus. இப்ப வா 10 laddus eat. லக்ஷ்மி இங்கேயே உட்காந்துருக்க? சும்மா தான் உட்கார்ந்துருக்கேன். ஏன்னா இங்க நல்லா இருக்கு, எல்லாரையுமே பார்க்க முடியுது. எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க. குட், பர்ஃபெக்ட். அவ்வளவுதான், வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு. வாவ் கடவுளே, அப்பா ப்ளீஸ் பா, மாமா அக்காவை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ப்ளீஸ் பா ப்ளீஸ். ஹாய் ஷாலுவோட அப்பா, இவ கரெக்டா சொல்றா. என்னது சேம் டு சேம் விஷ் தான். இவ சொல்ற மாதிரியே நடக்கட்டும். எப்படியாவது ஷாலு ஐ லவ் யூ சொல்லிடணும். இல்ல 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 மாமா, ஒரு சின்ன எரர் கரெக்ட் பண்ணிடுறேன். ஷாலுக்கு பதிலா ப்ரோன்னு போட்டுருங்க. ஏதாவது பண்ணி ஐ லவ் யூ சொல்லணும் பிரதர் அண்ணி கிட்ட. கரெக்டா? அந்த முன்னாடி சொன்னதும் நடக்கட்டும். ரிஷி, ரிஷி என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குற? என்னாச்சு உனக்கு? சொல்லு ரிஷி, என்னாச்சு? உன்னதான், நீ எல்லாரையும் பாக்குற, நான் உன்னை பாக்குறேன். போலாமா? போலாம். போலாமா? வா போலாம். ரிஷி எங்க? அட இரு எங்க கூட்டிட்டு போற? என்ன பார்த்தா பயமா இருக்கா? இல்லையே. என் மேல நம்பிக்கை இருக்கா? ஆ, அது போதும். நான் என்ன சொல்றேனோ அதை ஃபாலோ பண்ணு. இது நம்மளோட முதல் ஹோலி. டெக்னிக்கலி, மனசார. கம் ஆன். ஆனா ரிஷி, ஐயோ ரிஷி என்ன பண்ற? அவனோட நிலைமைய பாரு. இல்ல இவன் லக்ஷ்மியை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா? இவனுக்கு யாராவது பாங்கு ஊத்தி கொடுத்துட்டாங்களா என்ன? தெரியல அண்ணே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான்னு தெரியல. புரியலையே.